இப்ப இப்படியே கட் பண்ணா சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கிற வாசனை யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த படுத்துட்டு இருந்தான் இல்லையா போன சீன்ல, அவனுக்கு வந்து அந்த வாசனை தெரிஞ்ச உடனே அவனும் எழுந்திரிச்சு பார்ப்பான். எழுந்திரிச்சு பார்த்தோன்னே சரி ஓகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ரெடியான சாப்பாடை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள வச்சு அங்கேயே போட்டு அங்கேயே சாப்பிடுவான். ஆக்சுவலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஆளோட உடம்புக்குள்ளேயும் அந்த ஆன்மா பூந்திருக்கும். இதை பார்க்குற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலம் வந்து என்ன கேட்பான்னா, இதை போல எனக்கு சாப்பாடு இன்னும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவ்வளவுதான் அலறி அடிச்சு ஓடி போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை போல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா சரி ஓகே இப்போதைக்கு சாப்பாடு வந்து அந்த ஆள் சாப்பிட்டான், நம்ம வெளில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா இங்க விஷயமே என்ன இருக்கும் அப்படின்னா, வீட்டுல ஒருத்தவங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு சாப்பாட்டு பொருளை வந்து அந்த ஆள் வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே இது வேலைக்கு ஆகாது, இது நமக்கு வந்து ஏதாவது வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த ஆள்கிட்டே கேட்பாரு என்ன அப்படின்னா, அந்த ஆண்மாட்டே கேட்பாரு நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, என்ன ரீசன் சொன்னா எனக்கு தெரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, இது போல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபுட்ல இருந்து அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா வந்து அந்த ஆன்மாக்கு வந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சாப்பாட்டு ராமனா இருப்பான். ஸோ அவனும் வந்து மத்தவங்க சாப்பிடுறதுக்கு பதிலா அவனே ஒரு ஆளா இருந்து சாப்பிடுற மாதிரி காமிச்சதுனால ஊர்க்காரங்க எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது போல வந்து அந்த கல்லு தூக்கி போடுற ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீ போனா அங்க சாப்பாடு ஃப்ரீயாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லா வீரர்களும் கஷ்டப்பட்டு போட்ட கல்லை வந்து இவன் ஈஸியா போடுவான். அங்க இருக்கிற ராஜாவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவான். ஆனா இவனும் வந்து ரொம்ப ஈஸியா போட்டதுனால அந்த ராஜாக்கு வந்து ஒரு மாதிரி சுத்தி இருக்கிற மக்களால் வந்து அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும். சிக்கியும் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கறதுனால வந்து அவனுக்கு பரிசு கொடுத்துருப்பாங்க. பரிசு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட மேற்கொண்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே ஊர்க்காரங்களும் ஒருத்தன் வந்து சொல்லுவான், இது போல என்ன எப்படி சாப்பாடுறாமலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கற அவங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம சிக்கியும் அவங்க அம்மா அடக்கம் பண்ணிருப்பான். அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒருத்தவங்க வீட்லயே போயிட்டு சாப்பாடு கேட்பான். என்ன அப்படின்னா, தான் வீட்டுல சாப்பாடு இல்லை, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே சாப்பாடு இல்லைன்னு சொன்னதுனால அங்க அடக்கம் பண்ண இடத்துல வந்து ஒருத்தவங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ராஜாவுடைய அம்மாக்கு ஏதோ வச்சிருப்பாங்க. இதை பார்க்க ராஜா என்ன பண்றான்னா, கல்லாலே அடிச்சு அந்த இடத்துல சிக்கி வந்து கொன்னதுனால ராஜா என்ன பண்றான்னா வந்து சிக்கியை வந்து அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருப்பான். இதனாலதான் வந்து நான் வந்து இது போல வந்து ஆன்மாவா அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஹீரோவும் சரி, அப்போ உனக்கு என்ன பண்ணணும், எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப வருஷமா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பாடு நம்ம ஹோட்டல்ல போயிட்டு இது போல சாப்பாடு வாங்கியிருப்பாங்க. ஆனா பார்த்தா பில்லு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருப்பானா, அந்த ஓனர் வந்து இது போல அசிங்கப்படுத்திருப்பான். என்னன்னா போர்டை மாட்டி இது போல சாப்பாடு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கிற ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக எங்களுக்கு அசிங்கப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த சிக்கியோட ஆன்மாவை வச்சு மொத்த ஹோட்டலையும் காலி பண்றாங்க. இதை பாக்குற ஓனர் என்ன பண்றாரு, அதான் ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டேய் இவனை எங்கேயாவது கூட்டு போங்கடா, இவன் இருந்தானா கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.